வெல்கம் டு நெல்லை ஜெய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வெல்கம் டு நெல்லை ஜெய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க, புளி சேர்த்து பண்ணுவாங்க, புளி சேர்க்காமல் பண்ணுவாங்க, தேங்காய் சேர்த்து பண்ணுவாங்க, சேர்க்காமல் பண்ணுவாங்க. நானும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் ஆக ஆக அது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து லைட்டாக அப்படி இந்த இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கத்திரிக்காயில் ஐரன் சத்து நிறையா இருக்குது. அதுவும் இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லைட்டாக அந்த அடி பிடிச்ச மாதிரி அந்த லேஸாக அதை வந்து கிளறி விட்டு பண்ணும்போது லாஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தா கத்திரிக்காய். நான் வந்து இது என்னோடய கார்டனில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த லைட்டாக அந்த காம்போடு வச்சு தான் வெட்டணும். ஃபுல்லாக நம்ம வெட்டக்கூடாது. இந்த மாதிரி வெட்டிட்டு அதை நம்ம நாளாக கீறி பார்த்துக்கணும். உள்ளே வந்து ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஒரு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஷோக்காக உடனே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் நம்ம குக் பண்ணுறதுக்கு முந்தைய அதை நம்ம வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். உப்பு தண்ணியில் அப்போ தான் அது கருக்காது. கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், வேர்க்கடலை, உப்பு, மிளகாய்த்தூள், எள்ளு. இது வந்து வறுத்து அரைக்கிறக்காக. இது வேர்க்கடலை எள்ளு நான் 2 வறுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கடாயில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றும் சேர்த்து நம்ம அரைக்கணும். இதை ஃபஸ்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து இப்போ வந்து அந்த மல்லி விதை, சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு இது வந்து நான் லைட்டாக வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது வந்து தோலோடு நம்ம அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தோலில் நிறைய சத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து தோலை எடுக்காதீங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்க சாப்பிடுது, அந்த மாதிரி நான் வந்து தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. மற்றபடி சட்னி பண்ணணும், இந்த மாதிரி சிக்கனோட வேர்க்கடலை போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயோடு பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தோலோடு பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு சில்லி பவுடர் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதோடு சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டாக பைனாக இருக்காது, கொஞ்சம் குறவரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம அந்த கத்திரிக்காயோடு ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அதை நம்ம நீக்கிட்டு இதில் அது கொஞ்சம் உப்புலாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வச்சிடணும். நம்ம எல்லா சைடும் போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கணும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசை இட்லிக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, சுடு சாதத்துக்கு. இந்த மாதிரி அதை நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். மீதி அந்த நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க பவுடரும் இருக்குது. இதுதான் அது கிரேவி நமக்கு பண்ணணும். இந்த பவுடரும் இருக்குது, வச்சுப்போம். இப்போ கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காயில் நம்ம வந்து ஏதாவது வெரைட்டி பண்ணும்போது வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்ல ஒரு வாசனை, ஒரு அரோமா கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன பிஞ்சு வெந்தயம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா அது பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துப்போம். சேர்த்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் 2 சைடு நம்ம லைட்டாக பரட்டி போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம எல்லா கத்திரிக்காயும் இப்போ அதில் சேர்த்துட்டோம். அது வந்து ஒரு நிமிஷம் ஒரு சைடும், அடுத்த ஒரு நிமிஷம் அடுத்த சைடும் கொஞ்சம் நல்லா அதை நம்ம பரட்டி போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது எல்லா சைடும் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ரொம்ப கொஞ்சம் ஊற்றுற மாதிரி கத்திரிக்காய்னா கூட கொஞ்சம் நேரம் அது வந்து ஃப்ரை ஆக எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மீதம் வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மீதம் வச்சுருக்கோம்ல இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே இந்த பவுடர் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயிலே அது அப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் திருப்பி எண்ணெய் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், ஒரு 400 கிராம் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி நம்மளுக்கு இது திட்டமாக கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் அதை நல்லா நம்ம அந்த எண்ணெயில் பரட்டிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் வேகணும்ல, அதுக்காக 1 டம்ளர் தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம புளியை ஊற்றினா அந்த கத்திரிக்காய் வேகாது. ஸோ வந்து இந்த கொஞ்சம் புளியும் ஊற்றணும் நம்ம லாஸ்ட்டில். இப்போ ஒரு 1/2 குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை குக் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை ஊற்றி திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண வைக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு காரம் தேவைன்னா அதில் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுப்போம். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம அதை வந்து நல்லா மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்குது. கத்திரிக்காயும் ஒரு 1/2 குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா 1/2 குக் ஆகிருக்கு. இது வந்து மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து இந்த புளியை சேர்த்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம அதை வச்சுருக்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி புளி சேர்த்த பிறகு உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா கூட லைட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த புளியை ஊற்றி திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வைக்க சொன்னேன். நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த லைட்டாக அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் குக் ஆகாமல் இருந்து 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. இது அடுத்த நாள் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதம், சப்பாத்தி, புல்லாவ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பவுலில் எடுத்துகிட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.